வாழ்க வளமுடன். ஏழுமலை திருவண்ணாமலையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டுள்ளார். ஐயா, சனி வீடான மகரம் கும்பம் பக்கத்து வீடுகள் பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டுகிறேன். உதாரணமாக, மீன லக்னத்துக்கு சனியே 11, 12ஆம் இடத்து அதிபதி இங்கு எடுத்து கொடுப்பாரா அல்லது கொடுத்து கெடுப்பாரா? இந்த கேள்வி இவருக்கு புரிதலை ஏற்படுத்துவதற்காக நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் முதலிலே எனக்கு புரிதல் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் இந்த வீடுகள் என்பது 7 கிரகத்திற்கும் வீடுகள் கொடுத்தது என்பது இந்த ஜோதிட சாஸ்திரத்தை யார் உருவாக்கினார்களோ அவர்கள் கொடுத்தது. இதை பற்றி ஆராய்வதற்கு நம்மால் முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. நமக்கு அந்த அளவுக்கு அறிவும் ஆற்றலும் குறைவுதான். அவர்கள் கொடுத்துள்ளதை நாம் வழியாக பின்பற்றி கொண்டு வருகின்றோம். எல்லோரும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இந்த கேள்வியை பற்றி எப்படி சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை. இது கேள்வியாகவே இல்லை. ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த புரிதலை எப்படி நாம் புரிந்து கொண்ட பின் தான் இவருக்கு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். நமக்கே தெரியாது. என்ன அடிப்படையிலே மகரத்தையும் கும்பத்தையும் சனிக்கு கொடுத்தார்கள்? இது யாருக்காவது தெரிந்திருந்தால் அவர்கள் பதில் சொல்வார்கள். ஆனால் எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் படிக்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருந்ததோ அதை அப்படியே படித்தேன். அதை அனுபவத்தில் நடைமுறையிலே கொண்டு வந்தேன். அதை உபயோகப்படுத்தி கொண்டுள்ளேன். பலரும் என்னுடைய மாணவர்களுக்கும் அதையே தான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றேனே தவிர எந்த மாணவரும் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டதில்லை. மகர கும்பம் சனிக்கு ஏன் கொடுக்கப்பட்டது, அதுவும் பக்கத்தில் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். இவருக்குத்தான் இந்த மாதிரியான கேள்வி கேட்பதற்கு தோன்றியிருக்கிறது. இது வேறு யாருக்குமே தோன்றவில்லை, ஒருவருக்குமே தோன்றவில்லை. இவருக்கு தோன்றியிருக்கின்றது. அதற்கு புரிதலை வேண்டும் என்கின்றார். புரிதலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனக்கே அதை பற்றி தெரியாது. நமக்கு முன்னோடிகள் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி கொண்டுதான் வருகின்றேனே தவிர அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற இவரை போன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றவில்லை. ஆகவே நான் அதை பற்றி ஆய்வு செய்யவில்லை. அதற்கு பதில் கொடுப்பதற்கு வழி இல்லை. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கின்றார்? உதாரணமாக, மீன லக்னத்துக்கு சனியே 11, 12ஆம் இட அதிபதி. இவர் எடுத்து கொடுப்பாரா அல்லது கொடுத்து கெடுப்பாரா? கேள்வி கேட்டிருக்கின்றார். அப்பொழுது 11ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வரும் பொழுது அவர் 2 ஆதிபத்தியத்தையும் எடுக்கத்தானே செய்வார். அவர் எங்கு இருக்கிறார், அவருடைய வீடுகளுக்கு எந்த இடத்திலே இருக்கிறார், 11ஆம் வீட்டுக்கு எப்படி இருக்கிறார், 12ஆம் வீட்டுக்கு எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு அவர் 2 ஆதிபத்தியத்தையும் சேர்த்து தான் செய்வார். லாபத்தை கொடுத்தார் என்றால் நஷ்டத்தையும் கொடுப்பார், விரயத்தையும் கொடுப்பார். கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்வார். அப்போது அது முதல்ல எதை செய்வார், 2வது எதை செய்வார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அது அவருடைய வீடுகளுக்கு எவ்வளவு தூரத்திலே அவர் இருக்கின்றார், எது அவருக்கு 11ஆம் இடம் அவருக்கு அருகாமையில் இருக்கிறதா, 12ஆம் இடம் அவருக்கு அருகாமையில் இருக்கிறதா என்று பார்த்தால் எது அருகாமையில் இருக்கிறதோ அந்த ஆதிபத்தியத்தை முதலில் எடுத்துக்கொள்வார். சற்று தூரமாக இருக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை அடுத்து எடுத்துக்கொள்வார். ஆனால் 2 ஆதிபத்தியத்தையும் அவர் சேர்த்துத்தான் செய்வாரே தவிர லாபத்தை மட்டும்தான் கொடுப்பார், விரயத்தை கொடுக்க மாட்டார் என்று சொல்ல முடியாது. ஆகவே இவருடைய கேள்வி அந்த பக்கத்து வீடுகள் பற்றிய புரிதலை நான் தருவதற்கு இயலாது. எனக்கே அதை பற்றி தெரியாது. தெரிந்தவர்கள் யாராவது இருந்திருந்தால் அவர்களிடம் அணுகி அவர் தெரிந்து கொண்டு நமக்கும் சொன்னால் நாமளும் புரிந்து கொள்ளலாம். அதை இந்த பொறுப்பை அவரிடமே விட்டு விடுகின்றேன். அவரே பார்த்து ஆய்வு செய்து இதற்கு நமக்கு விளக்கமும் கொடுக்கட்டுமே, நாம் ஏற்றுக்கொள்ளலாமே, இல்லையா? நன்றி, வணக்கம்.